ஆல் ரைட் நண்பா. ஸோ இதை எதிர்பார்க்கல. ஐ மீன் உங்களை நிறைய பேர் டெஃபினெட்லி இந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து செத்ரான்ஸே வந்து ஸ்பியர் போட்டுருவார், அட்டாக் பண்ணிவிடுவார். அண்ட் இந்த டீம் இப்போ தான் எப்படி சொல்கிறது, ஒரு க்ரோ அப்பில் இருந்தது. இன்னும் நிறைய டைம் இருக்குது இவங்க வந்து பில்ட் ஆகிறதுக்கு. பட் அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டாங்க. லுக் லைக் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல் இது ஒரு ஃபெயிலியர் டீம்னு. பட் எஸ், இது வந்து பிரேக்கப் ஆகிற மாதிரி லைட்டாக கூட ஐடியா கிடையாது, ரூமர்ஸ் கிடையாது, ரிப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆச்சுல மண்டே நைட்ரா, ஸ்டார்டிங்லேயே நம்ம செத்தோட செக்மெண்ட் பார்த்துருப்போம். அப்பயே வந்து எனக்கு லைட்டாக டவுட் வந்தது. ஏன்னா அவர் பேசின விதம் அப்படி, நான் தான் என்னால் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னோட இதில் வந்திருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு விஷன் தரேன், உங்களோட பாதை வந்து இது பண்ணுறேன், எனக்கு யாரோட நீடு கிடையாது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாரா. அப்பயே நீங்கள் பிரான் பிரேக்கரோட ஃபேஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாப்பியாக இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலமன் கிட்ட போய் பேசியிருப்பார். உங்களை எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரில. பட் இது பிரான் பிரேக்கர் வந்து ஹாப்பியாக இல்லை, அப்பயே தெரிஞ்சுது. அண்ட் எஸ், மெயின் இவெண்ட்டில் அஃப்கோர்ஸ் இங்கே ஓடி வந்தார் பிரான் பிரேக்கர் அண்ட் பிளாஸ்ட் பண்ணிட்டார் ஜே உசு, எலே நைட் அண்ட் சிஎம் பங்க. செத்துக்கு ஒரு ஹாப்பி தான் போட்டு படா எல்லாரையும்னு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி செத்தியே வந்து பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போட்டது செம்ம மூமெண்ட்டு. அண்ட் இதுதாங்க வேணும், இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான் நமக்கு நீடு இருக்குது ஆஸ் அ ஃபேனாக. அண்ட் எஸ், இதுக்கப்புறம் அவங்க எப்படி போகிறாங்க, பவுல் ஹேமன் எப்படி இதை பார்க்குறாரு. டெஃபினெட்லி பவுல் ஹேமன் அவர் என்ன தெரியும் முடிவு பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, நான் வந்து உன்னை ரோமனை விட உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன்னா அது வந்து என்னோட தப்பாக இருக்கக்கூடாதுன்னு நீ ப்ரூஃப் பண்ணுன்னு அந்த கிரவுன் ஜுவல் மேட்ச்சில் வந்து நீனா ஓனா ஜெய் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நம்ம என்ன பார்த்தோம், செத்து உஷாராக வந்து அந்த வாட்ச் வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு. ஐ மீன் கிளியராக ஜெயிக்கல, ஒரு ஹெல்ப்போட, புரியுதுல்ல. ஸோ அங்கே வந்து வீக்னஸ் தெரிஞ்சுது. ஸோ மேபி பவுல் ஹேமன் இதை பற்றி பேசலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஏன் எதுக்கு எப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்க ரீசன் என்னென்னு பவுல் ஹேமன் வந்து தட்டி விட்டார். எப்பா எனக்கு யாரோட நீட் இல்லைல்ல உனக்கு, அந்த மாதிரி தான். ஸோ டெஃபினெட்லி நமக்கு ஃப்யூச்சர் தெரியும். பவுல் ஹேமன் எண்ட் ஆஃப் த டே பிரான் பிரேக்கரோட இதுக்காக தான் வந்தார். செத்து கூட டீம் பண்ணுறது அது ஐ மீன் அதை பார்க்கவும் முடியல, அது ஒரு செட்டாகவே இல்லை, இவங்களோட கெமிஸ்ட்ரி கூட செட் ஆகலை. பட் டே ஒன்லேருந்து நமக்கு தெரியும் ரோமனுக்கு அடுத்தது வந்து பவுல் ஹேமன் வந்து பிரான் பிரேக்கரோட இதுவாக தான் இருப்பார், மேனேஜராக. இல்லை வந்து பிரான் பிரேக்கர் வந்து நம்ம பவுல் ஹேமனுக்காக மாறுவார்னு. அண்ட் ஃபைனலி அந்த ட்ரிகரை வந்து புல் பண்ணிட்டாங்க. ஐ நோ அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. பட் இது கரெக்டான டைமிங் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னாலேயும் பார்க்க முடியல செத்து அண்ட் பவுல் ஹேமன் வந்து எனக்கு பர்சனலி அது செட் ஆகலை. கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரில. இது வரைக்கும் பவுல் சிஎம் பங்கு, இல்லை வந்து பவுல் ரோமனு, பவுல் பிராக்லாம் சொல்லவே தேவையில்ல. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே செத்துக்கெல்லாம் செட்டே ஆகலை. இது ஜஸ்ட் என்னோட தனிப்பட்ட ஒரு இதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இங்கே கதை முடியுது. அண்ட் இப்போ செத்து வேறு, ரீசன் வேறு. ஓகே, ஸோ யா, இதுதான் கதை. உங்களோட ரியாக்ஷன் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்டு யா, ஸ்கெட்சு போட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிமேல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரான் பிரேக்கரை இனிமேல் தான் தரமாக வந்து ஒரு மெயின் கேரக்டராக காமிப்பாங்க. இப்போது இவ்வளோ நாளாக சைடு கேரக்டர் காமிச்சாங்களே, இனிமேல் பவுல் ஹேமனோட சாயலில் வந்து எதுனா பில்ட் பண்ணுவாங்க நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ உங்களோட ரியாக்ஷன் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், அப்டேட் வீடியோவில்.